ஹாய் ஹலோ அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். ஹெச்இடி எக்ஸாம் அப்பாயின்மெண்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி டிஆர்பியில் என்ன நடந்துகிட்டு இருக்கு, அடுத்தடுத்து ஹெச்இடி எக்ஸாம் உடைய அப்பாயின்மெண்ட் எல்லாமே எப்போ போடுவாங்க, என்ன ப்ராசஸ் போயிட்டு இருக்கு என்பது குறித்த அப்டேட் முழுசாக நாம் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ நம்ம சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ தான் நம்ம பார்த்தீங்கன்னா நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி டெட்டு டிஆர்பியோடைய அப்டேட்ஸ் கிடைக்காம போகலாம். அதனால் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஹெச்இடி எக்ஸாம் இந்த அப்பாயின்மெண்ட் எல்லாமே அடுத்தடுத்து நடத்துவதற்கு உண்டான வேலையை பள்ளிக்கல்வித்துறை இணைந்து சிறப்பாக செயல்பட்டு வராங்க. வேற வழி இல்லை, அந்த மாதிரி செயல்பட்டு ஆக வேண்டிய சுச்சுவேஷனுக்கு தற்சமயம் தள்ளப்பட்டிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ என்ன நடக்குது அப்படின்றத முதல்ல பார்த்தலாம். வேகன்சி ஹெச்இடியோடைய வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா அப்படின்ட்டு கேட்டால் கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணி தாங்க ஆகணும். இதற்கு எந்த விதமான முறைகேடுகள் இதெல்லாம் கிடையவே கிடையாது. ஹெச்இடியோடைய வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணி தான் ஆகணும். கிட்டத்தட்ட ஒரு 25,000 பேர் இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஹெச்இடியில் 23,500 பேருக்கு கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ போஸ்டிங்கும் கொடுக்கறது அளவுக்கு பார்த்தீங்கன்னா வேகன்சிஸ் ரெடியாக இருக்குது. ஸோ ஹெச்இடியை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வேகன்சிஸும் அதிகமாக தான் இருக்குது என்பது யாராலுமே மறக்க முடியாத ஒரு உண்மை தான். ஸோ தொடர்ந்து கோரிக்கைகள் எல்லாமே முன்வைக்கப்பட்டிருக்கு. முதல்வர் செல்லும் இடத்திலையும் போய் மனுக்கள் கோரிக்கைகளாக வழங்கப்பட்டு வருதுங்க. ஸோ இதனால் மனுக்கள் அடுத்தடுத்து வழங்கப்பட்டு வருது. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்கிட்டையும் பார்த்தீங்கன்னா மனுக்கள் வழங்கப்பட்டு வருகிறது. ஆசிரியர் சங்கங்கள் முதல்வர் சந்தித்து மனுக்களை கொடுத்துட்டு இருக்காங்க. இப்படி ஹெச்இடியோடைய வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது, எங்களுக்கு ஹெச்இடியோடைய வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஸோ பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பார்த்தீங்கன்னா இதுக்கு விரைவில் முதல்வருடன் கூடி பேசி ஒரு முக்கிய முடிவு எடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா பாசிபிள் இருக்கா, இந்த நடக்கிறதுக்கு பாசிபிள் இருக்கா அப்படின்னு நீங்க கேட்கலாம். நிறைய பேர் அப்படிதான் கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா வேகன்சி இன்க்ரீஸ் பண்றதுக்கு பாசிபிள் இருக்கா அப்படின்ட்டு. பொதுவாக மற்ற தேர்வுகளை மற்ற சமயங்களில் இந்த மாதிரி சூழ்நிலையில வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்க வாய்ப்பு இல்லை. ஆனா இப்போ பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படின்னு சில விஷயங்கள் இருக்கு. வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு எல்லாருமே எதிர்பார்த்த ஒரே விஷயம் என்னன்னா, வேகன்சிஸ் இன்க்ரீஸ் கண்டிப்பா பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருகின்ற 2026 எலெக்ஷன் அப்படின்றத நம்ம கண்டிப்பா சொல்லலாம். நியூ வேகன்சிஸ், அதாவது நியூ நோட்டிபிகேஷன் இதில் தான் பண்ணணும், நியூ நோட்டிபிகேஷன் வைக்கக்கூடாது அப்படின்னா கண்டிப்பா நியூ நோட்டிபிகேஷன் விடலாம், ரைட்டா? ஆனால் வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணி இவ்வளவு போஸ்டிங் அப்பாயின்மெண்ட் கொடுத்தோம் அப்படின்றதான் ஒரு சாதனைன்னு சொல்ல முடியும். ஸோ நியூ வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்து அதை போடுறதுக்குள்ள 2026 எலெக்ஷனே முடிஞ்சு போயிடும். சரிங்களா? அதனால கண்டிப்பா ஹெச்இடியோடைய வேகன்சிஸ் இன்று இல்லைன்னா ஒரு சில தினங்கள்ல கூடிய அளவு வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ண போறாங்க. ஸோ நியூ நோட்டிபிகேஷனும் வரும், அதுலயும் வேகன்சிஸ் இருக்கும். ஸோ இப்போ இவ்வளவு கால்பார் பண்ண அப்படின்றது எல்லாமே சாதனையில் அவங்களால சொல்ல முடியாது. இப்போ வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்றத கண்டிப்பா இவ்வளவு ஆசிரியர்களை, நம்ம ஹெச்இடி ஆசிரியர்களை ஒரு 20,000 பேர் நம்ம இந்த ஆண்டுல வரலாற்றுலேயே சாதனையாக நியமித்தோம் அப்படின்றத கண்டிப்பா சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது எல்லாமே நம்ம கன்சிடர் பண்ற பரப்ப ஒரு பாசிபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 80% அதிகம் இருக்கு. மற்றபடி சாதாரண நடைமுறை வேகன்சி அப்படின்னு பாக்குறப்ப ஒரு 1000-2000 பாசிபிலிட்டி இல்லாத விஷயங்கள் தான். ஸோ அதை பத்தி நாம பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. சரி, ஓகே, ஹெச்இடியோடைய அப்பாயின்மெண்ட் எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆதி திராவிடர், அதாவது இந்த 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 கேட்டகரி வரப்ப சிவி எல்லாமே கூப்பிட்டு இருந்தாங்க. பொதுவாக இப்போ டிஆர்பியில் நீங்கள் நியமன தேர்வு செலெக்ஷன் ஆன நபர்கள் எல்லாமே சிவி முடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆதிராவிட நடத்துறை, அதாவது அந்தந்த துறை சார்ந்த ஸ்கூல் ஆதிராவிட கல்வித்துறையில் இருக்கும். ஸோ அந்த பள்ளிகளுக்கு சிவி நடந்துட்டு இருக்கு. சிவிக்கு பிறகு தான் அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாமே சரியா. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே தற்சமயம் நடந்துட்டு இருக்கு. இதே மாதிரியான கவுன்சிலிங்கை பொறுத்தவரை இப்பயும் போயிட்டு இருக்கு. பொது மாறுதல் கவுன்சிலிங் நடந்துட்டு இருக்கு. ஸோ அந்த கவுன்சிலிங் முடிஞ்ச பிறகுதான் இவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் அளவுல வழங்கப்படும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. சரிடா? ஸோ இதுல தாங்க, ஏன்னா பொது மாறுதல் கலந்தாய்வில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அவங்க வேற பள்ளியை தேர்ந்தெடுத்து வேற ஸ்கூலுக்கு போகலாம், அந்த இடம் வேக்கண்டாக கருதப்படும். ஸோ அதன் பிறகுதான் முழுமையான வேகன்சிஸ் உங்களால் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண முடியும். ஸோ புதிய வேகன்சிஸ் பட்டியலே அந்த இடத்துல தான் அறிவிக்கப்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அப்பாயின்மெண்ட் பண்ணக்கூடியவர்கள் எல்லாமே ஜூலை 15ஆம் தேதிக்குள்ள அப்பாயின்மெண்ட் எல்லாமே நடந்துடும். இது
இதுக்கான உங்களுக்கான கவுன்சிலிங் எப்போ நடக்கும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 15லேருந்து 20 நாட்கள் குள்ளார நடத்தி முடிச்சிருவாங்க. ஸோ ஜூலை 15 to 20க்குள்ள சொல்லும் பொழுது ஜூலை மாதத்தில் உங்களுக்கான கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகும். ஒரு 15லேருந்து 20 நாட்கள் கண்டிப்பாக நடந்து முடியும். ஓகேங்களா? ஸோ இதற்கான சாத்தியக்கூறுகள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப ஆக்சுவலாக வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஆதி திராவிட நலப்பள்ளியில் அந்தந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பணி வாய்ப்பு, பொதுமாறுதல் கலந்தாய்வு எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க. அடுத்து இந்த எஸ்ஜிடி வெல்ஃபேர் அதுக்கும் பார்த்தீங்கன்னா பழங்குடியினர் நல பள்ளிகளுக்கு இதுக்கான அவங்களுக்கான அதுலேயும் ஒரு 22 பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கான சிவி அழைக்கப்பட்டு அதற்கான பணி ஆணைகளை அவங்க பெற்றுட்டு வராங்க. ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு, தெரியாது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாமே நடந்துட்டே தாங்க. அதே மாதிரி ஒரு மாதல் கலந்தாய்வை பொறுத்தவரை அந்த ப்ராசஸ் தான் தற்சமயம் நடந்துட்டு இருக்கு. ஸோ இவங்களுக்கான அப்பாயின்மெண்ட் நியமனங்கள் எல்லாமே எப்போ நடக்கும் அப்படின்றத பொறுத்தவரை இவங்களுக்கான பொதுமாறுதல் கலந்தாய்வு 14லேருந்து 21ஆம் தேதி வரைக்கும் இவங்களுக்கான வேகன்சிஸ் எந்த ஸ்கூலில் வேகன்ட் இருக்கு என்றதை டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லிடுவாங்க. ஸோ இதை பொறுத்து தாங்க வந்து பார்த்தீங்கன்னா எச்டியோடைய வேகன்சிஸை இன்க்ரீஸ் பண்ண வாய்ப்புகள் அதிகங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2013 டெட் பேட்சுக்கு உண்டான போஸ்டிங் எல்லாமே விரைவில் போட இருக்கிறதா சில தகவல்கள் எல்லாமே வந்திருக்கு. தேர்தல் வாக்குறுதிகளை குறிப்பிட்ட மாதிரி இது எல்லாமே நிறைவேற்றப்படும் அப்படின்றத நிச்சயமாக எதிர்பார்க்கலாங்க. டிஆர்பி மற்றும் பள்ளிகள் இதில் சொந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஹாய், ஹலோ அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். எஸ்ஜிடி எக்ஸாம் அப்பாயின்மெண்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி டிஆர்பியில் வந்து என்ன நடந்துகிட்டு இருக்கு, அடுத்தடுத்து எஸ்ஜிடி எக்ஸாம் உடைய அப்பாயின்மெண்ட் எல்லாமே எப்போ போடுவாங்க, என்ன ப்ராசஸ் போயிட்டு இருக்கு என்பது குறித்த அப்டேட் முழுசா நாம உங்களுக்கு சொல்ல போறேன். ஸோ நம்ம சேனலை நீங்க முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போதான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நீங்க முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி டெட் டிஆர்பி அப்டேட்ஸ் கிடைக்காம போகலாம். அதனால சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா எஸ்ஜிடி எக்ஸாம் இந்த அப்பாயின்மெண்ட் எல்லாமே அடுத்தடுத்து நடத்துவதற்கு உண்டான வேலையை பள்ளிக்கல்வித்துறை இணைந்து சிறப்பாக செயல்பட்டு வராங்க. வேற வழி இல்லை, அந்த மாதிரி செயல்பட்டு ஆக வேண்டிய சுச்சுவேஷனுக்கு தற்சமயம் தள்ளப்பட்டிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ என்ன நடக்குது அப்படின்றத முதல்ல பார்த்தலாம். வேகன்சி எஸ்ஜிடியோடைய வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா அப்படின்ட்டு கேட்டால் கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணி தாங்க ஆகணும். இதற்கு எந்த விதமான முறைகேடுகள் இதெல்லாம் கிடையவே கிடையாது. எஸ்ஜிடியோடைய வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணி தான் ஆகணும். கிட்டத்தட்ட ஒரு 25,000 பேர் இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். எஸ்ஜிடியில் 23,500 பேருக்கு கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ போஸ்டிங்கும் கொடுக்கறது அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சிஸ் ரெடியாக இருக்குது. ஸோ எஸ்ஜிடியை பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சிஸும் அதிகமாக தான் இருக்குது என்பது யாராலுமே மறக்க முடியாத ஒரு உண்மை தான். ஸோ தொடர்ந்து கோரிக்கைகள் எல்லாமே முன்வைக்கப்பட்டிருக்கு. முதல்வர் செல்லும் இடத்திலையும் போய் மனுக்கள் கோரிக்கைகளாக வழங்கப்பட்டு வருதுங்க. ஸோ இதனால் மனுக்கள் அடுத்தடுத்து வழங்கப்பட்டு வருது. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்கிட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா மனுக்கள் வழங்கப்பட்டு வருகிறது. ஆசிரியர் சங்கங்கள் முதல்வர் சந்தித்து மனுக்களை கொடுத்துட்டு இருக்காங்க. இப்படி எஸ்ஜிடியோடைய வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது, எங்களுக்கு எஸ்ஜிடியோடைய வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஸோ பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு விரைவில் முதல்வருடன் கூடி பேசி ஒரு முக்கிய முடிவு எடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா பாசிபிள் இருக்கா, இந்த நடக்கிறதுக்கு பாசிபிள் இருக்கா அப்படின்னு நீங்க கேட்கலாம். நிறைய பேர் அப்படிதான் கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி இன்க்ரீஸ் பண்றதுக்கு பாசிபிள் இருக்கா அப்படின்ட்டு. பொதுவாக மற்ற தேர்வுகளை மற்ற சமயங்களில் இந்த மாதிரி சூழ்நிலையில வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் இப்போ பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படின்னு சில விஷயங்கள் இருக்கு. வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு எல்லாருமே எதிர்பார்த்த ஒரே விஷயம் என்னன்னா வேகன்சிஸ் இன்க்ரீஸ் கண்டிப்பா பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற 2026 எலெக்ஷன் அப்படின்றத நம்ம கண்டிப்பா சொல்லலாம். நியூ வேகன்சிஸ், அதாவது நியூ நோட்டிபிகேஷன் இதில் தான் பண்ணணும், நியூ நோட்டிபிகேஷன் வைக்கக்கூடாது அப்படின்னா கண்டிப்பா நியூ நோட்டிபிகேஷன் விடலாம், ரைட்டா? ஆனால் வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணி இவ்வளோ போஸ்டிங் அப்பாயின்மெண்ட் கொடுத்தோம் அப்படின்றதான் ஒரு சாதனைன்னு சொல்ல முடியும். ஸோ நியூ வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து அதை போடுறதுக்குள்ள 2026 எலெக்ஷனே முடிஞ்சு போயிடும். சரிங்களா? அதனால கண்டிப்பா எஸ்ஜிடியோடைய வேகன்சிஸ் வந்து இன்று இல்லைன்னா ஒரு சில தினங்கள்ல கூடிய அளவு வேகன்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ண போறாங்க. ஸோ நியூ நோட்டிபிகேஷனும் வரும், அதுலயும் வேகன்சிஸ் இருக்கும். ஸோ இப்போ இவ்வளவு கால்பார் பண்ணோம் அப்படின்றது எல்லாமே சாதனையில் அவங்களால சொல்ல முடியாது. இப்போ வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்றத கண்டிப்பா இவ்வளவு ஆசிரியர்களை நம்ம எஸ்ஜிடி ஆசிரியர்களை ஒரு 20,000 பேர் நம்ம இந்த ஆண்டுல வரலாற்றுலேயே சாதனையாக நியமித்தோம் அப்படின்றத கண்டிப்பா சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது எல்லாமே நம்ம கன்சிடர்
பரப்ப ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80% அதிகம் இருக்கு. மற்றபடி சாதாரண நடைமுறை வேகன்சி அப்படின்னு பார்க்குறப்போ ஒரு 1000 2000 பாசிபிலிட்டி இல்லாத விஷயங்கள் தான். ஸோ அதை பற்றி நாம பேசி எந்த பிரயோஜனமே இல்லை. சரி, ஓகே, வெஜ்ஜடியோடைய அப்பாயின்மெண்ட் எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆதி திராவிடர், அதாவது இந்த 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 கேட்டகரி வரப்ப சிவி எல்லாமே கூப்பிட்டு இருந்தாங்க. பொதுவாக இப்போ டிஆர்பியில் நீங்கள் நியமன தேர்வு செலெக்ஷன் ஆன நபர்கள் எல்லாமே சிவி முடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆதிராவிட நடத்துறை, அதாவது அந்தந்த துறை சார்ந்த ஸ்கூல் ஆதிராவிட கல்வித்துறையில் இருக்கும். ஸோ அந்த பள்ளிகளுக்கு சிவி நடந்துட்டு இருக்கு. சிவிக்கு பிறகு தான் அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாமே சரியா. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே தற்சமயம் நடந்துட்டு இருக்கு. இதே மாதிரியான கவுன்சிலிங்கை பொறுத்தவரை இப்போதையும் போயிட்டு இருக்கு. பொது மாறுதல் கவுன்சிலிங் நடந்துட்டு இருக்கு. ஸோ அந்த கவுன்சிலிங் முடிஞ்ச பிறகுதான் இவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் அளவுல அப்பாயின்மெண்ட் வழங்கப்படும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. சரிடா. ஸோ இதுல தாங்க, ஏன்னா பொது மாறுதல் கலந்தாய்வில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அவங்க வேற பள்ளியை தேர்ந்தெடுத்து வேற ஸ்கூலுக்கு போகலாம். அந்த இடம் வேக்கண்டாக கருதப்படும். ஸோ அதன் பிறகுதான் முழுமையான வேகன்சிஸ் உங்களால் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண முடியும். ஸோ புதிய வேகன்சிஸ் பட்டியலே அந்த இடத்துல தான் அறிவிக்கப்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அப்பாயின்மெண்ட் பண்ணக்கூடியவர்கள் எல்லாமே ஜூலை 15ஆம் தேதிக்குள்ளார அப்பாயின்மெண்ட் எல்லாமே நடந்துடும். உங்களுக்கான கவுன்சிலிங் எப்போ நடக்கும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 15லேருந்து 20 நாட்களுக்குள்ளார நடத்தி முடிச்சிருவாங்க. ஸோ ஜூலை 15 to 20க்குள்ள சொல்லும் பொழுது ஜூலை மாதத்தில் உங்களுக்கான கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகும். ஒரு 15லேருந்து 20 நாட்கள் கண்டிப்பாக நடந்து முடியும். ஓகேங்களா. ஸோ இதற்கான சாத்தியக்கூறுகள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப ஆக்சுவலாக வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஆதி திராவிட நலப்பள்ளியில் அந்தந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பணி வாய்ப்பு, பொது மாறுதல் கலந்தாய்வு எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க. அடுத்து இந்த எஸ்ஜிடி வெல்ஃபேர், அதுக்கும் பார்த்தீங்கன்னா படங்குழி நல பள்ளிகளுக்கு இதுக்கான அவங்களுக்கான அதுலேயும் ஒரு 22 பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கான சிவி அழைக்கப்பட்டு அதற்கான பணி ஆணைகளை அவங்க பெற்றுட்டு வராங்க. ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு, தெரியாது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாமே நடந்துட்டே தாங்க. அதே மாதிரி பொது மாறுதல் கலந்தாய்வை பொறுத்தவரை அந்த ப்ராசஸ் தான் தற்சமயம் நடந்துட்டு இருக்கு. ஸோ இவங்களுக்கான அப்பாயின்மெண்ட் நியமனங்கள் எல்லாமே எப்போ நடக்கும் அப்படின்றத பொறுத்தவரை இவங்களுக்கான பொது மாறுதல் கலந்தாய்வு 14லேருந்து 21ஆம் தேதி வரைக்கும் இவங்களுக்கான வேகன்சிஸ் எந்த ஸ்கூலில் வேகன்ட் இருக்கு என்றதை டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லிடுவாங்க. ஸோ இதை பொறுத்து தாங்க வந்து பார்த்தீங்கன்னா எச்டியோடைய வேகன்சிஸை இன்க்ரீஸ் பண்ண வாய்ப்புகள் அதிகங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2013 டெட் பேட்சுக்கு உண்டான போஸ்டிங் எல்லாமே விரைவில் போட இருக்கிறதா சில தகவல்கள் எல்லாமே வந்திருக்கு. தேர்தல் வாக்குறுதிகளை குறிப்பிட்ட மாதிரி இது எல்லாமே நிறைவேற்றப்படும் அப்படின்றத நிச்சயமா எதிர்பார்க்கலாங்க. டிஆர்பி மற்றும் பள்ளிகள் இதில் சொந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.